மழைநீர் மனம் வீசும் கம்போடியாவின் வடக்கில் பசுமையான காட்டின் கீழ் ஒரு காலத்தில் உயிருடன் இருந்த ஒரு பேரரசு புதைந்திருக்கிறது. மனித குரல்கள், கோவில் மணிகள், யுத்தத்தின் முழக்கங்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் இங்கே ஒலித்தன. ஆனால் இன்று காற்றின் சலசலப்பும் பறவைகளின் குரலும் மட்டும். நூற்றாண்டுகளுக்கு முன்பு மகேந்திரவர்மன் என்ற மன்னன் மலை மீது கட்டிய நகரம் மகேந்திர பர்வதா. அதுவே பின்னர் உலகம் வியந்த அங்கோர் வாட் பேரரசின் தொடக்கம். ஆனால் மழை குறைந்தபோது, நீர் வற்றியபோது அந்த பேரரசு மண்ணாகி மறைந்தது. நூற்றாண்டுகள் கழித்து விஞ்ஞானிகள் லேசர் தொழில்நுட்பம் மூலம் அந்த மறைந்த நகரை கண்டுபிடித்தனர். அந்த மகை இன்னும் காற்றில் சொல்கிறது, நீங்கள் எங்களை மறந்தாலும் நாங்கள் உங்களை நினைவூட்டுவோம். இது வெறும் கதையல்ல, இது வரலாறு நமக்கு சொல்லும் எச்சரிக்கை. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்போடியாவின் வடக்கு பகுதியில் பரந்திருந்த பசுமையான காடு மழை நீரால் நனைந்து மனம் வீசியது. அந்த காட்டின் நடுவே ஒரு காலத்தில் உயிருடன் இருந்த ஒரு பேரரசின் எச்சங்கள் மட்டுமே இன்று பசும்புல்லின் கீழ் உறங்கிக் கொண்டிருந்தன. மனித குரல்கள், வாத்தியங்களின் சத்தம், கோவில்களின் மணியின் ஓசை அனைத்தும் ஒரு காலத்தில் இங்கு உரித்திருக்கலாம். ஆனால் இப்போது காற்றின் சலசலப்பும் பறவைகளின் குரலும் மட்டும் வேறொன்றும் இல்லை. நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கே மகேந்திரவர்மன் எனும் மன்னன் வாழ்ந்தார். அவர் மலைகளின் உச்சியில் தன் தலைநகரை அமைத்தார். அந்த நகரம் மகேந்திர பர்வதா என அழைக்கப்பட்டது. மலை மீது ஒரு நகரத்தை உருவாக்குவது சாத்தியமில்லாத காரியம் என்றாலும் அந்த மன்னனின் ஆற்றலும் ஆவலும் தான் அதை சாத்தியமாக்கியது. பாறைகளை குத்தி பாதைகள் செய்யப்பட்டன. நீரை மலை மேல் ஏற்ற பெரும் தாழ்வாறுகள் கட்டப்பட்டன. மழை நீரை சேமிக்க கிணறுகள் தோண்டப்பட்டன. அந்த நகரம் ஒரு மந்திர நகரம் போலிருந்தது. மக்கள் அங்கு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். கோவில்களில் வழிபாடு நடந்தது. அரண்மனைகளில் இசை ஒலித்தது. ஆண்டுகள் கடந்து அந்த நகரம் மேலும் வளர்ந்தது. மன்னனின் பின்வந்தவர்கள் அதை விரிவுபடுத்தினர். ஆனால் காலத்தின் நெடுவரிசையில் புதிய தலைமுறை மலைகளிலிருந்து சமவெளிகளுக்கு தங்கள் கவனத்தை மாற்றினார்கள். மலை மேல் அணைந்த நகரம் மெல்ல மெல்ல தனிமையில் விழுந்தது. ஒரு புதிய பேரரசு எழுந்தது, அங்கோர் எனப்படும் மாபெரும் நகரம். அதன் மன்னன் சூரியவர்மன் என்பவர். அவர் தனது ஆட்சியில் உலகமே வியக்கும் ஒரு கோவிலை கட்ட ஆணையிட்டார். கற்களால் மலை போல எழுந்த அந்த கோவில்தான் இன்று உலகம் போற்றும் அங்கோர் வாட் பேரரசு. அந்த கோவிலின் சுவர்களில் அற்புதமான செதுக்கல்கள் காணப்பட்டன. விஷ்ணுவின் அவதாரங்கள், தேவதைகள், யுத்தங்கள் அனைத்தும் அந்த கற்களுக்குள் உயிரோடு நின்றன. அங்கோரின் தெருக்கள் எப்போதும் கூட்டமாயிருந்தன. சந்தைகளில் மணமூடும் பூக்கள், பரிமாறும் வணிகர்கள், பாடல்கள், நடனங்கள் அனைத்தும் வாழ்க்கையை நிறைத்தன. ஆனால் பேரரசுகளெல்லாம் நிலைத்திருக்காது. காலத்தின் திருப்பங்கள் நிச்சயம் வரும். அங்கோர் நகரம் மழைநீர் மேலாண்மையில் பெரும் நுட்பம் பெற்றிருந்தது. பெரிய நீர்நிலைகள், கால்வாய்கள், ஏரிகள் எல்லாம் நகரத்தின் உயிராக இருந்தன. ஆனால் ஒரு காலத்தில் மழை குறைந்தது. ஆறுகள் வற்றின. மழை பெய்தாலும் நீர் சரியாக சேமிக்கப்படவில்லை. மக்கள் தங்கள் நிலங்களை இழந்தனர். உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு நகரம் கஷ்டத்தில் மூழ்கியது. அரசர்களிடையே உள்கிளர்ச்சி ஏற்பட்டது. வெளிநாட்டு படைகள் தாக்கினர். அங்கோர் பேரரசின் பொற்காலம் முடிவுக்கு வந்தது. மக்கள் நகரத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினர். கோவில்கள் சாம்பல் நிறத்தில் மூழ்கின. ஒரு மாபெரும் பேரரசு காட்டின் நிழலில் விழுந்தது. ஆண்டுகள் நூற்றாண்டுகளாக மாறின. மரங்கள் கோவில்களை மூடின. பச்சை புல் கற்களை கடித்தது. ஒரு முறை அந்த தெருக்களில் நடந்த மக்கள் இப்போது நினைவுகளாக மட்டுமே இருந்தனர். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சில ஆய்வாளர்கள் அந்த மலைகளின் மேல் புதைந்து கிடந்த கற்சிற்பங்களை கண்டுபிடித்தனர். அவர்கள் லேசர் தொழில்நுட்பம் மூலம் காட்டின் கீழ் மறைந்திருக்கும் நகரத்தின் வடிவத்தை வரைந்தார்கள். அதில் தெரிந்தது, மகேந்திர பர்வதா உண்மையில் இருந்தது. காட்டின் அடியில் தெருக்கள், கோவில்கள், நீர்நிலைகள், வீடுகள் எல்லாம் இன்னும் அங்கே இருந்தன. உலகம் அதிர்ந்தது. மனிதன் மறந்திருந்த ஒரு நாகரிகம் பூமி மறக்கவில்லை. அந்த கண்டுபிடிப்பு வரலாற்றின் ஒரு புதிய பக்கமாக மாறியது. ஆய்வாளர்கள் கூறினர், இந்த நகரம் கம்போடியாவின் நாகரிகத்தின் தொடக்க புள்ளி. மனை மேல் அமைந்த முதல் தலைநகரம், அங்கோரின் முன்னோடி.
அவர்கள் தங்கள் ஆய்வுகளில் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள், மண்பாண்டங்கள், செதுக்கல்கள் மூலம் அந்நகரத்தின் கலை, மதம், அறிவியல் அனைத்தையும் மீட்டனர். இன்னும் இன்று அந்த மலைகளில் நின்று காற்றை கேட்பவர்கள் அந்த பழைய நகரத்தின் ஓசையை கேட்கலாம் என சிலர் கூறுகிறார்கள். மழை பெய்யும் போது மண் வாசனையில் அந்த மன்னனின் வியர்வை கலந்திருக்கலாம். சிலர் நம்புகிறார்கள் அந்த மலை இன்னும் உயிரோடு இருப்பதாக. ஒரு ஆய்வாளர் அந்த இடத்தில் நின்று மெதுவாகச் சொன்னார், இது வெறும் கற்கள் அல்ல, இது மனிதனின் கனவுகள். அவன் கட்டிய நகரம் அழிந்தாலும் அவன் கனவு அழியாது. அந்த வார்த்தைகள் காற்றில் கலந்தது. மலைகள் அதை மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. கம்போடியாவின் மண்ணில் பிறந்த அந்த நாகரீகம் காலத்தின் சோதனைகளை சந்தித்து மறைந்தது. ஆனால் அதன் நினைவுகள், அதன் பாடங்கள் இன்று உலகமெங்கும் பேசப்படுகின்றன. அங்கோர் வாட் இன்று ஒரு சுற்றுலா தளமாக விளங்குகிறது. ஆனால் அது ஒரு நினைவு சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு எச்சரிக்கை. ஒரு சமயம் நீர் மேலாண்மை முறையை புறக்கணித்த மன்னர்கள் அதை தங்கள் பேரரசின் பலவீனமாக்கினர். அந்த பிழைதான் அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம். இன்று நம்முடைய உலகமும் அதே வழியில் செல்கிறது. காடுகள் அழிக்கப்படுகின்றன, நீர் வற்றுகிறது, மனிதன் மீண்டும் இயற்கையை எதிர்க்கிறான். ஆனால் வரலாறு சொல்லும் ஒரு சத்தியம் இதுவே: இயற்கையுடன் சண்டை போட்டவர்கள் ஒரு நாள் தோல்வி அடைவார்கள். கம்போடியாவின் அந்த மலை இன்று பசுமையாக நிற்கிறது. அதன் அடியில் ஒரு பேரரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தூக்கத்தில் கூட ஒரு குரல் ஒலிக்கிறது போல், நீங்கள் எங்களை மறந்தாலும் நாங்கள் உங்களை நினைவூட்டுவோம். அந்த குரல் மெல்ல மழையில் கலந்து மலைகளின் மீது மிதந்தது. ஒரு முறை உயிருடன் இருந்த நகரம் இப்போது நிசப்தத்தில் வாழ்கிறது. ஆனால் அந்த நிசப்தம் கூட ஒரு கதை பேசுகிறது. அழிவு என்பது முடிவல்ல, அது மீண்டும் எழுச்சிக்கான தொடக்கம். மேலும் இது போன்ற மர்மமான கதைகளை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.